ஐபிசி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். மற்றுமொரு ஊரோடு உறவாடு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழ் பேசும் எங்களுடைய உறவு பாலமாம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியினுடைய திண்ணையிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியானது எங்களுடைய தாயக மண்ணில் நாங்கள் இருந்து வாழ்ந்த காலங்களின் ஒவ்வொரு வசந்த காலங்கள் பற்றி எடுத்து பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொலைக்காட்சியினூடாகவும் வானொலியூடாகவும் உங்களுடைய வீட்டு முற்றத்தில் நாங்கள் கொண்டு போய் விட்டு விடுகின்றோம். இன்றும் நாங்கள் ஒரு மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றாக ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். அண்மை காலமாக மிகவும் கட்டாயமாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் இந்த உலகப்பரப்பில் மரங்கள் நடுகை, மரங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், மரங்களின் முக்கியத்துவம் பற்றி பேசப்பட்டு கொண்டே வருகின்றது. இந்த விடயம் தாயகத்தில் நாங்கள் இருந்த காலங்களிலும் சரி, அதுக்கு முற்பட்ட காலங்களிலும் சரி, எங்களுடைய அம்மா தாத்தா அப்பூ ஆச்சி இவருடைய காலத்துக்கும் அவர்களுடைய முன்னோருடைய காலத்திலிருந்தே காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் இந்த மரங்களை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி, நாங்கள் சும்மா இருக்கிற கத்தியை அப்படி சிலர் வழக்கம் அப்படின்னு சொன்னால் மரத்திலே இந்த கத்தியை கொத்தி விடுவது வழக்கம். அப்படி வைக்கோணம் பண்ணுறதுக்காண்டி இந்த மரத்தில் அப்படியே கொத்தி விடுறது. பெரிய கத்தியோ அல்லது ஒரு கொக்கச்சத்தமோ இன்னொரு விடயத்தை அப்படியே கொத்தி விடுவது. ஆனால் எங்களுடைய முன்னோர்களை பார்த்துட்டேன்னு சொன்னால் பெரியவர்கள் ஒரு அப்பேறு பெற ஆட்சியாக இருந்தால் இந்த மரங்களிலே கத்தி கொத்தி விட்டால் பேசுவார்கள், அல்லது மரங்களில் கொத்தி விளையாடினாலே பேசுவார்கள். அந்த அளவிற்கு மரங்களை எல்லாம் அவர்கள் ஒரு ஆத்மாவாக, ஒரு உயிராகத்தான் நேசித்து பாதுகாத்து வருவார்கள். இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய வீட்டில் எங்களுடைய தாயாருடைய தந்தையாரை பார்த்தால் காலையில் நேரத்தோடு எழுந்த இளைஞர்களே பலர் இருக்கின்றார்கள், பல முதியவர்கள் பெரியவர்கள் இருக்கின்றார்கள். பொல்லு பிடித்து கொண்டு தான் நடப்பார்கள். ஆனால் காலையில் அவர்களுடைய இருக்கின்ற அந்த காணியை சுற்றி எல்லா உடம்பு செய்து மரங்களோடையெல்லாம் பேசிக்கொள்வார்கள். மாமரம் நிற்கும், தென்னை மரம் நிற்கும். ஒரு நல்ல குழி எறிஞ்சு காய்ச்சி ஒரு தேங்காய் மரத்தில் தேங்காய் குறைஞ்சி போனால் அது தேங்காய் மரத்தோடு கதைப்பினம், என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் அடுத்த நாள் ஒரு ஆளை பிடிச்சி இல்லாட்டி ஏவேதன்னும் ஒரு அதர் வெட்டி அது கஞ்சல் குப்பிகள் எல்லாம் போட்டு பொச்செல்லாம் போட்டு தாக்குற ஒரு வளமை இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மரங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் எங்களுடைய முன்னோர்கள். எங்களுடைய காலத்திலும் நாங்களும் இருந்த காலங்களும் சரி, இந்த 2009க்கு முற்பட்ட காலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மரநடுகை, வீதிக்கு வீதி மரநடுகை, அல்லது வீட்டில் உள்ள மரங்கள் ஒன்று வெட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ரோட்டு கரையோரமாக நிற்கின்ற மரங்களில் தரைப்பதாக இருந்தாலும் சரி, அதுக்கு சில நாங்கள் அவர்களை வேண்டுகோள் விடுக்க வேண்டும். அதை பார்ப்பார்கள். பார்த்து இந்த மரத்தை பாதுகாக்கின்ற விடயங்கள்லேருந்து மிகவும் அவதானமான பல கட்டுப்பாட்டு விதிகள் எல்லாம் இருந்தன. ஆனால் இப்பொழுது இல்லை. இப்பொழுது மனிதர்கள் அதிக அளவில் ஒவ்வொரு நாளும் நோய்களை சந்திக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் எங்களோட தாயத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம்னு சொன்னால் யுத்த காலங்களில் அழிக்கப்பட்ட மரங்களும் அல்லது அதே நேரத்தில் வளர்ந்த மரங்கள் யுத்தத்தினுடைய இந்த குண்டுவீச்சினுடைய நஞ்சு புகைகளெல்லாம் தாங்கி அது வளர்ந்ததன் காரணமாக மனிதர்களோடும் அந்த மரங்களுக்கும் இடையிலான அந்த சுவாத்தியம் நல்ல சுத்தமான சுகாதாரமான சுவாத்தியமாக இல்லாத காரணத்தினால் பலருக்கு இளம் வயதிலே பல வருத்தங்கள் வருவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது இங்கே புலம்பெயர்ந்த மண்ணிலே உள்ளவர்கள், அதிலும் சில பாடசாலைகளுடைய பழைய மாணவர்கள் அங்கு சென்று பாடசாலை ரீதியாக தங்களுடைய கிராமங்களில் மரநடுகை செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அல்லது உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் வெல்வெட்டித்துறையை பொறுத்தவரையில் அந்த மக்கள் எப்படி என்று சொன்னால், இப்போ அவருடைய பிறந்த நாள் அல்லது ஒரு திருமண ஆண்டு விழா ஏதாவது ஒரு நல்ல விடயங்களில் அவர்கள் அந்த கிராமத்துக்கு சென்று அங்கே குறிப்பிட்ட எண்ணிக்கையான மரங்களை நட வேண்டும். நட்டு கொண்டு வந்தால் அந்த இடத்துக்கு அது சிறப்பானதாக இருக்கும் என்று அந்த வேலை திட்டங்களில் அவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள். அதே போல் பல இடங்களிலும் தாயத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மரநடுகை விடயங்களில் இறங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் இருந்த காலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பனை மரம் என்பது காமதேனு என்று சொல்வார்கள். சாதாரணமான இந்த பனை மரம் எல்லோருடைய வீட்டிலும் தென்னை மரம் நிற்பதைப் போல ஒன்றோ இரண்டு பனைமரம் கட்டாயமாக நிற்கும். இந்த பனைமரத்தினுடைய செயல்பாட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்றும் மிச்சம் இருக்காதீர்கள். அதாவது நாங்கள் இறந்து போனால் எங்களை எடுத்ததன் பின்னர் எலும்பு கூடுந்த எலும்புகள் எல்லாம் மிச்சமாக இருக்கும். ஆனால் ஒரு பனை மரத்தை பொறுத்தவரையில் அதில் கழிவென்று சொல்லி எந்த ஒரு விடயமும் இருக்காது. பாருங்கள்,
பனைமரம் இருக்கிறது. பனைமரத்தில் இருந்தால் முதலாவதாக நான் எடுத்துக்கொள்வது ஓலை. வீடு வேய்வதற்கும் அல்லது வேலி அடைப்பதற்கும் வந்து இந்த பனை ஓலையை எடுத்துக்கொள்ளுகின்றோம். இந்த பனை ஓலையை மாரி காலங்களில் என்ன செய்வார்கள் சொன்னால் வடலிகளில் ஓலைகளை வெட்டி வந்து மாட்டுக்கு தீனியாக போடுவார்கள். அந்த பனை ஓலையை எடுத்து ஈக்கெல்லாம் வாரி ஓலைகளை வாரி எடுத்து கட்டுக்கட்டாக கட்டி அதை காம்பிச்சத்தத்தில் குத்தி கிழித்து நேராக கிழித்தெடுப்பார்கள். பிறகு அதே பனைமட்டையினுடைய பச்சை மட்டை எடுத்து பின்பக்கத்திலே ஒரு வெட்டி போட்டு அந்த நாரை எடுத்து பெரம் நார் அதை எடுத்து வெயில் காலங்களில் காய வைத்து கட்டி வைப்பார்கள். அது 2 விடயங்களுக்கு பயன்படும். ஒன்று, வேலி கட்டும் பொழுது வரிச்சு பிடிக்கும் பொழுது கயிறுக்கு பதிலாக இந்த பனைமட்டையில் இருந்து எடுக்கப்பட்ட நார்களால் கோத்து அதனை கட்டிக்கொள்வார்கள். இன்னும் ஒன்று, கடகம் நாங்கள் இழைத்து கொண்டு போனால் அந்த மேல் பக்கம் இருக்கும்போது தெரியும், மேல் வாய்ப்பக்கத்துக்கு வந்து இந்த பனம் மட்டை அதனுடைய எடுக்கப்பட்ட அந்த நார் இருக்கும், அது தடலாக இருக்கும். அந்த தடலை கொண்டே அவர்கள் மேல் வாய்ப்பக்கத்தினுடைய வரிச்சினை பிடித்து கொள்வார்கள். இன்னும் ஒன்று இருக்கும். மற்றது மிக முக்கியமான விடயம், தாயத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய வீடுகள் அநேகமான எல்லோருடைய வீடுகளிலும் வந்து கூரைக்கு போடுவது வந்து பனைமரம். அந்த பனைமரத்தை பார்த்துக்கணும்னு சொன்னால் இந்த அதாவது மரத்தை தரிப்பவர்கள் மரவேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்தால் அந்த பனைமரத்தை அப்படி தட்டி பார்த்து அல்லது பனைமரத்தை சுண்டி பார்த்த நேர்களே சொல்லுவார்கள், இதில் எது வைரமான மரம், எது வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம், எந்த மரத்தில் மரம் எடுத்துக்கொள்ளலாம், எந்த மரம் சிலாகைக்கு நல்லம் என்பதை தட்டி பார்த்தே சொல்லுவார்கள். அந்தளவுக்கு மரவேலை செய்த அந்த மரத்தொழிலே வந்து மிக வல்லுநர்களையெல்லாம் நாங்கள் எங்கள் கண்முன்னில் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்த்துருக்கணும். நேர்களே அற்புதமான தொழிலாளர்கள் பார்த்துருக்கிறோம். அவர்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அதில் நாங்கள் மிகவும் அவதானித்த விடயங்களில் மிக முக்கியமான விடயம் என்றே பனைமரத்தை அவர்கள் தரித்து பனை மரங்கள் பல மரங்கள் எல்லாம் அடுக்காக நிற்கும். ஆனால் அவர்கள் தரித்து விழுத்தும் பொழுது மற்ற மரங்களுக்குள் படாமல் 2-3 மரங்களுக்கு நடுவால் அப்படி சரியாக மரத்தை விழுத்தி கொள்வார்கள். மிக அதிசயமாக இருக்கும். அவருடைய எண்ணி அந்த கொத்துக்களை போடுவார்கள். முதல் முன்பக்கம் 2 பக்கம் கொடுத்து பின்னால் எந்த இடத்துல வந்து எத்தனை கொத்து போடும் பொழுது எத்தனையாவது கொத்தில் இந்த மரம் தறியலில் இந்த மரம் விழும் என்பதை மிக கணக்கு பண்ணி அந்த மரத்தினை விழுத்து கொள்வார்கள். இந்த பனைமரம் விழுத்தினாளர்களே இந்த ஒரு காணிக்கில் வந்து பனைமரம் தரைக்கப்படுது என்று சொன்னால் அதை சுற்றி இளைஞர் கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும். காரணம், இந்த பனங்குருத்து எடுப்பதுக்கு பனங்குருத்து நேர்களே அப்படி ஒரு சுவையாக இருக்கும். நாங்கள் எவ்வளவுதான் சுவையான சாப்பிட்டாலும் சில விடயங்கள் இருக்கின்றது. இந்த பனைமரத்தினுடைய குருத்து, தென்னம் குருத்து கூடா என்று சொல்வார்கள். பனைமரத்தினுடைய குருத்து, பூரான், அதே போல் இந்த கடம்பு, ஒரு பசு அல்லது ஒரு ஆடு கண்டு போட்டு விட்டால், குட்டி போட்டு விட்டால் உடனே காய்ச்சுகின்ற அந்த முதல் பாலை காய்ச்சுகின்ற கடம்பு இவைகளுக்கு ஈடான சுவை வேறு எதுவும் நேர்களே இருக்க முடியாது. எனவே இந்த குருத்தி எடுப்பதற்கு பார்த்தோம்னு சொன்னால் பல இளைஞர்கள் எல்லாம் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் எடுத்து அந்த குருத்தை தருவார்கள். தந்துவிட்டால் அவர்கள் உங்களுக்கு தெரியும், பனைமரம் மரத்துக்கு அப்படி மரம் அந்த ஒரு பனையிலிருந்து மரம் எடுப்பதுக்கு என்ன அளவு, சிலாகை எடுப்பதுக்கு என்ன அளவு என்பது அவர்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். கைத்தில் வந்து சுண்ணாம்பு தடவின கயிறு இருக்கும். உங்கள் பலருக்கு அது ஞாபகம் வரும். உங்களுடைய வீட்டில் அல்லது நீங்கள் இருந்த காலங்களில் பனை தரையலின் பொழுது பார்த்த விடயங்கள், நாங்களும் பார்த்த விடயங்கள். தரிச்சு போட்டு 4-6 மரத்தை போடுவார்கள். அதே போல் தான் சிலாய்க்கும் அதே மாதிரி வெட்டி விடுவார்கள். 2 விடயங்கள். ஒன்று, அவர்கள் பாவிக்கின்ற கோடாலினர்களை அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும், மினுங்கும் அப்படி. அது பிடி பிரிம்பாக அழகு பிரிம்பாக தான் அவர்கள் அந்த ஒரு காணைக்கு வேலைக்கு வரும்பொழுது கொண்டுவார்கள். இன்னும் ஒன்று வாட்ச் இருக்கும். உங்களுக்கு தெரியும், கோரிய வடிவில் ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் வந்து வாட்ச் இருக்கும். இந்த 2 ஆயுதங்களிலும் நாங்கள் சிறுவர்களாக நடந்து தெரியும் பொழுது அதில் காலால் தட்டி அல்லது கால் முட்டுப்பட்டால் அவர்களுக்கு கோபம் வந்துடும். அது வந்து உயிராக நேசிக்கின்ற அவர்களுக்கு பலர் நாங்கள் பார்க்கின்றோம். பல தொழில்கள் செய்பவர்கள் நாங்கள் கூட வயல்களில் மண்வட்டியை பாவிக்கின்றோம், கத்திகளை பாவிக்கின்றோம். ஆனால் இந்த மரம் தறியல் வேலை செய்கின்ற தொழிலாளர்களை பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் அந்த கோடாலியையும் வாச்சினையும் இந்த 2னுடைய அழகையும் வந்து அவர்கள் உயிராக நேசிப்பார்கள். நாங்கள் காலால் எல்லாம் சும்மா அப்படி தள்ளிவிடையாது அல்லது அதோடு விளையாட முடியாது, தொடவும் விடமாட்டார்கள் சொன்னால் அது அவ்வளவு கூறாக இருக்கும். உடைஞ்ச ஒரு கண்ணாடி பிசுங்கானில் விட இந்த அழகு வந்து அப்படி சரியான கூறாக இருக்கும். எனவே அவர்கள் எடுத்து உங்களுக்கு தெரியும், கோடாலியால் ஆப்பு வைத்து எல்லாம் பிளந்து விடுவார்கள். ஒருவர் பிளந்து முடிய பிறகு இன்னொரு வாட்சால் வெட்டுவார். நீங்களே உண்மையிலே இந்த வாட்ச் வந்தனர்களை இந்த கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள் ஒரு பழமொழி. அதே போல்
அந்த நூல் இடையில் அவர்களுடைய அந்த வேலைப்பாடு இருக்கும். அந்த வாட்சு போட்டு கொண்டு வருவார்கள், கணக்காக இருக்கும். எனவே இது வாட்சு வெட்டி எல்லாம் அந்த சிலாகை மரங்கள் எடுத்ததன் பின்னர் மேல் இந்த பனைமரத்தினுடைய வெளித்தோல் கருப்பு தோல் வந்து அப்படி சீவி விடுவார்கள். அதெல்லாம் நாங்கள் கட்டி வந்து வெயிலில் காய வைத்து விட்டு எல்லாம் கட்டி வைத்து விட்டால் இந்த மாரி காலத்தில் அடுப்பு மூட்டுவதற்கு அடுப்பு எரிப்பதற்கு அதை போல் ஒரு திறமான விறகு ஒன்றும் இருக்க முடியாது. அப்படி நல்லாக எரியும். அதே நேரம் இந்த சோத்தி நடுவிலே இருக்கும். சில பனைமரத்தினுடைய நடுவிலே மரங்கள் எல்லாம் எடுத்த முடியும், சோத்தி பகுதி இருக்கும். அதை என்ன செய்வார்னு சொன்னால் காணிகளுடைய ஒரு பகுதியிலே வந்து குவித்து விடுவார்கள் அல்லது காய வெட்டு அடுக்கி விடுவார்கள். அவ்வப்போது காணிகளுக்கு போகும்பொழுது இந்த மாரி காலங்களில் அதை கொளுத்தி விட்டால் அது தணலாக எரிவதிலும் புகைச்சு கொண்டே இருக்கும். எனவே இந்த நுழம்பு காலங்களில் வந்து நுழம்புகள் அந்த காணிகளுக்குள் தான் நுழம்புகள் எல்லாம் தேங்கி நிற்கும். அந்த நுழம்புகள் எல்லாவற்றையும் விரட்டு முகமாக வந்து அதை அப்படியே கொளுத்தி விட்டார்கள்னு சொன்னால் அது புகைச்சு கொண்டு மெல்ல எரிஞ்சு கொண்டு புகைச்சு கொண்டே இருக்கும். அப்போ பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரர் அல்லது அங்கால வீட்டுக்காரர் முறைப்பாடு செய்ய மாட்டார்கள். இல்லைன்னா சொல்லுவார்கள் உங்களுடைய காணிகள் வந்து கஞ்சல் குப்பை இருக்குது, அதில் நுழம்பு விடுறேன்னு சொல்வார்கள். எனவே அதுக்காக வந்து இந்த சோத்தியை கொளுத்தி விடுவார்கள். பார்த்தோம்னு சொன்னார்களே ஒரு பனைமரத்தில் வந்து கழிவன்று எதுவும் இருக்காது. பாருங்கள், பெண்ணாடை எடுப்பார்கள், பெண்ணாடை எல்லாம் எடுத்து அதையெல்லாம் அடக்கி வைப்பார்கள். நெருப்பு மூட்டுவதற்கு கற்பூரத்தை விட விரைவாக எரியக்கூடிய இந்த பெண்ணாடையில் வந்து அப்படி உடனே நெருப்பு பிடித்து கொள்ளும். என்ன ஒன்று இருக்கும். மரநேர்களே நொங்கு காலங்களில் பனைகாலங்களில் நொங்கு வந்து அதுக்கு ஒரு கூட்டம், பெரிய கூட்டமே அலைந்து கொண்டே தெரியும். 3 கண் உள்ள நொங்கு, 2 கண் உள்ள நொங்கு இருக்கும். நொங்கும் அதே போல் அதை சரியான பதத்தில் எடுத்தால் அதனுடைய சுவைக்கு நிகர் அதுதான் நேர்களே. ஆனால் அதே நேரம் அது வாழைக்கயிறை போல் பொல்லாத ஒரு கயிறு. இப்போ வெள்ளை சேட்டு இது ஒரு சேட்டில் அதனுடைய தண்ணி பட்டு அல்லது நொங்கு பட்டு விட்டால் கயிறு பிடித்து கொள்ளும். நாங்கள் இலகுவில் அதை அழித்து விட முடியாது. எனவே நொங்குக்காக ஒரு கூட்டம் தெரியும். இந்த நேரத்தில் தான் நேர்களே இந்த மரமேறுகின்ற மரத்தொழில், சீவல் தொழில் செய்கின்ற தொழிலாளர்களுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு அப்போ தான் தெரியும். அவர்கள் ஒரு காணிக்கில் வந்து விட்டால் போய்க்கிருக்கான நீங்கள் இறக்கான 4-5 நொங்கு விழுத்தி விடுங்க, எல்லாம் ஒரு குழி இறக்கி தாங்கோன்னா அவர் சின்னப்படியான ஆசையெல்லாம் கொண்டு வந்து இறக்கி அவருடைய கத்தியாலே வெட்டி தருவான்னு. அப்போ 2 வெட்டில் அது அப்படியே பிரிண்டாக இருக்கும். அந்த வெட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கணனியில் ஒரு ஒற்றையில் நாங்கள் நிழல் பிரதி எடுக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அதே போல் தான் அந்த நொங்கை வெட்டி தருவார்கள். அப்படி இருந்தால் அப்படி இருக்கும். நொங்கு நாங்கள் மேல் மூடி இருக்கும், அதாலே எடுத்து சாப்பிடக்கூடிய வசதியாக இது இருக்கும். நொங்கு அது தன்னிச்சுவையாக இருக்கும். இது பார்த்தோம்னு சொன்னால் என்ன ஒன்று பனம்பழ காலங்கள் இருக்கும். இந்த ஆச்சி அம்மம்மாக்களை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பனைமரத்தினுடைய பனம்பழம் விழுகின்ற சத்தத்தை கொண்டு அவர்கள் சொல்லுவார்கள், தம்பி இந்த மரத்தின் பனம்பழம் இப்போ விழுந்திருக்கான்னு சொல்லுவார்கள். அப்படி சரியாக சொல்லுவார்கள். நாங்கள் போய் பார்த்தால் அந்த பனைமரத்தினுடைய மரத்தடியில் பனம்பழம் இருக்கும். என்ன ஒன்று பனங்காய் பணியாரம் செய்வதற்கு எல்லா பனைமரத்தினுடைய பனம்பழ களியில் இருந்தும் நாங்கள் செய்துவிட முடியாது. இந்த பணியாரம் செய்வதற்கு நேர்களே சில குறிப்பிட்ட பனம்பழம் நல்ல பெரிய பனம்பழமாக இருக்கணும், அல்லது நல்ல களி தரக்கூடிய பழமாக இருந்தால் தான் அதில் எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒரு காலங்காலமாக ஒரு கேள்வி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பனம் பழத்திலிருந்தான் நேர்களே அதாவது களி எடுக்க முடியும். பனங்காய் என்பது வந்து அது நாங்கள் நொங்கு குடித்ததன் பின்னர் ஒரு பருவம் இருந்தால் அதான் பனங்காய். ஆனால் ஏன் நாங்கள் பனங்காய் பணியாரம் என்று சொல்லுகின்றோம் என்று பலரிடத்திலே கேள்விகளை கேட்டிருக்கின்றனர். ஆனால் விடை தெரியாத கேள்வி. பனம்பழ பணியாரம் என்று சொல்லுவோமே ஒழிய ஏன் நீங்கள் பனங்காய் பணியாரம் என்று சொல்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் தான் இப்போ பார்த்தால் மிளகாய் பழம் என்றோம். அது பச்சையாக இருக்கும் பொழுது காயாக சொல்லுகின்றோம், பழுத்து விட்டால் அது பழமாக இருக்கணும். ஆனால் இன்று நாங்கள் மிளகாய் பழம் என்று தான் சொல்லிவிடுகின்றோம். எனவே சில விடயங்களுக்கு நாங்கள் விடை தேட முடியாது, விடை இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம். காலங்காலமான இருக்கிற என்னுடைய அப்புவாச்சின்ற காலத்திலேருந்து அது சொல்லப்பட்ட விடயம் வந்து தம்பி பனங்காய் பணியாரம் என்று சொல்லித்தான் நாங்கள் பழகிட்டோம். இந்த பனங்காய் பணியாரர்களே பொதுவாக உங்களுக்கு தெரியும், மாலை வேளைகளில் பின்னிற நேரங்களில் தான் இந்த பனங்காய் பணியாரம் சுடுவினோம். சுட சுட பனங்காய் பணியாரம் சாப்பிடுவது ஒரு தனிச்சுவை. சொல்லினா தம்பியை கணக்க சாப்பிடப்படாது. சுட சுட உங்களுக்கு தெரியும், ஒரு பொன் நிறத்தில் இருக்கும், ஒரு செந்நிறம் கலந்த ஒரு பொன் நிறத்தில் இருக்கும். சுட சுட ஒரு ரங்கி வச்சால் அப்படி இருக்கும். ஒரு கடாப்பட்டி இருக்கும், அதில் 4-5 பேப்பர் ரோட்டு போடுவேன். ஆனால் அதே சுட்ட பனங்காய் பணியாரத்தை நாங்கள் அடுத்த நாள் காலமே தேத்தண்ணியோட சாப்பிட்டோம்னு சொன்னால் அது தேவாமிர்தம் இருக்கும். அதனுடைய சுவை வந்து தனி அப்படி இருக்கும். எனவே நாங்கள் பனங்காய் பணியாரத்தை அடுத்த நாள் தான் சாப்பிட்டு கொள்வோம். இந்த புளிஞ்ச பனம்பழம் இருக்கும், அதை வந்து அதன் வெளித்தோல் கருப்பு தோலை வந்து கூடுதலாக பசு எருதலுக்கு சிறப்பான உணவாக இருக்கும்.
அதை கொண்டே நாங்கள் பாத்தி போடுவோம். பனம் வழங்கு பெறும். அதனுடைய பிரயோசனம் உங்களுக்கு தெரியும், ஒரு தனித்துவமான பிரயோசனம். இன்றும் பலர் ஒடியல் மாவுக்கு நிகராக பல நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட சக்திகள் வந்து ஒடியல் மாவுக்கு இருக்குன்னு சொல்லி இப்போ தாய மண்ணை பொறுத்தவரை நேரத்தில் ஒடியல் மாவுக்கு சரியான ஒரு மவுசாக இருக்கின்றது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த பனை வளத்திலே காலங்காலமாக பனை மரத்திலிருந்து செய்யப்பட்ட பல அழகு சாதன பொருட்கள் வந்து சில வீடுகளில் வந்து ஷோகேஸ் இருக்கும். ஷோகேஸினுடைய கால் அல்லது பிடிகளுக்கு வந்து சில வேலைப்பாடுகளை வந்து பனை மரத்திலிருந்தே செய்திருப்பார்கள். அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் இந்த யுத்த காலங்களெல்லாம் அதுக்கான இடங்கள், அதுக்கான தொழில்நுட்ப கருவிகள் இல்லாத காரணத்தால் அந்த கலை அப்படி அழிந்து போனது. இப்பொழுது மீண்டும் அந்த நுட்பமான கலைகளை வந்து இந்த மரத்தொழில் செய்பவர்கள், மரவீரர்களை செய்பவர்கள் அல்லது இதை ஒரு கலை வண்ணமாக கலைப்படைப்பாக செய்கின்ற பலர் இப்பொழுது செய்திருக்கின்றார்கள். அண்மையிலே நாங்கள் தாயத்திலே பார்க்கின்றோம். ஆலயங்களில் எல்லாம், ஆலய திருவிழாக்களில் எல்லாம் பார்த்தால் இந்த போருக்கு பின்னால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்கள் அவர்களுடைய தொழிலாக இந்த அழகு சாதன பொருட்களை எங்களுடைய வளங்களை கொண்டு, தாய மண்ணில் எங்களிடம் இருக்கின்ற மரங்களுடைய வளங்களை கொண்டு பல அழகு சாதன பொருட்களை எல்லாம் அவர்கள் இப்பொழுது செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக பார்த்தோம்னு சொன்னால் ஜெர்மனியில் நடைபெற்ற ஐபிஎஸ் தமிழ் நடாத்திய தங்க தமிழ் குரல் உலா நிகழ்ச்சியிலையும் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே அரங்கத்தில் நிகழ்ச்சியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் நினைவு பரிசாக வந்து நாங்கள் தாய மண்ணிலே செய்து அங்கிருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு பனை மரம், அது பனை மரத்தினுடைய மரத்திலே செய்யப்பட்டது. சிரட்டையை கொண்டு, தென்னை மரத்தினுடைய சிரட்டைகளை கொண்டு மிக அழகாக செய்யப்பட்டு அதில் ஐபிஎஸ்சி தமிழ் என்று எழுதப்பட்ட அழகான நினைவு பரிசுகளை அவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். ஏனென்று சொன்னால் அங்குள்ள எங்களுடைய மக்களையும் எங்களுடைய புலம்பெயர்ந்திருக்கின்ற இளம் கலைஞர்களையும் நாங்கள் இணைக்க வேண்டும், பல விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறான அழகான விடயங்கள் வந்து இன்றும் இப்பொழுதும் எங்களுடைய தாயமண்ணில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அவைகளை எங்களுடைய வீட்டு வரவேற்பறையில் வைக்கும் பொழுது மிக அழகாக சிறப்பாக இருக்கும். இன்னொன்று பார்ப்போம் நேர்களை, இந்த பூநாரை தடி என்று சொல்வார்கள். பேச்சு வழக்கிலே பலர் சொல்லும் பொழுது பீநாரை என்று சொல்வார்கள். அது அதனுடைய மரத்தில் தொட்டானீர்களை சுனைக்கும். அதனுடைய காய்களில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த பூநாரை மரத்தினுடைய காயை எடுத்து நாங்கள் ஒரெக்ஸ் பிணைக்கில் வச்சு இப்படி அடித்தா அது சத்தத்தோடு போகும். இன்னும் ஒன்று அதனுடைய பூ வந்து ஒரு கொத்து பூவாக இருக்கும். பல சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொத்தாக இருக்கும். இந்த பூநாரை மரத்தினுடைய சுள்ளி என்று சொல்வார்கள். அதை வெட்டி காயப்போட்டு பிறகு சொல்லி அதனுடைய பயன்பாடு இப்பொழுது மீண்டும் வேலி அடைப்புக்காக தாயமண்ணிலே பலர் அதனை பயன்படுத்தி கொள்கின்றார்கள். வேலி அடைப்புக்கு தகுந்த ஒரு பயன்பாட்டு பொருளாக வந்து இந்த பூநாரை மரம் மீண்டும் இப்பொழுது வந்திருக்கின்றது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80ஆம் ஆண்டுகளில் பார்த்தோம்னு சொன்னால், 80களிலிருந்து ஒரு 95 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், வயல்களில் தோட்டங்களில் பட்டி அடைக்கும் பொழுது, கால்நடைகளை சுற்றி பட்டி அடைக்கும் பொழுது அதனுடைய வேலிகள் வந்து அநேகமான இடங்களில் வந்து இந்த பூநாரை மரத்தினுடைய சுள்ளிகள் எடுத்துத்தான் அடுக்காக அதை எல்லாத்தையும் அடுக்கி 3 கட்டு சிலாகை போடுவார்கள். அது 2 கரைகளையும் நடுவிலும் கம்மும் சிலாகை போட்டு அல்லது பனம் சிலாகை போட்டு அதுக்குள் நடுவிலே வந்து பரவலாக அதை அடுக்கி போட்டு பிறகு என்ன ஒரு 3 சிலாகை மேலுக்கு வச்சு கட்டி போட்டு தட்டி மாதிரி கட்டி வைப்பதற்கு பயன்பாடாக நாங்கள் அதை பார்த்துருக்கின்றோம். இன்னும் ஒன்று வேப்ப மரம். இன்று நாங்கள் வேப்ப மரத்தினுடைய பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வேப்ப மரத்தினுடைய விலை வந்து 1 லட்சம் ரூபாயை தாண்டி ஒரு தங்கத்தினுடைய விலை பெறுமதியாக இருக்கின்றது, வேம்பினுடைய பெறுமதி இருக்கின்றது. ஆனால் வேப்ப மரங்கள் இன்று அநேகமான வீடுகளில் நாங்கள் தாயமண்ணில் இருந்த காலங்களில் பார்த்தோம்னு சொன்னால் வீட்டு முற்றத்திலே வரவேற்கின்ற முதல் மரமாக இருப்பது வந்து வேப்ப மரம். அநேகமானவர்களுடைய வீட்டு வாசல் வந்து மிகப்பெரிய ஒரு வேம்பு இருக்கும். அதை சுற்றி ஒரு கான்கிரீட் கல்லில் வந்து உங்களை பார்த்தா ஒரு வட்டம் கட்டியிருப்பார்கள், அதுக்குள் பூக்கொண்டல் எல்லாம் வைத்திருப்பார்கள். முதல் ஏன் வேப்ப மரம்னு சொன்னால் சுவாத்தியம் நிலம் என்று சொல்வார்கள். வேம்பு ஒரு வீட்டு முற்றத்தில் நின்றால் அதனுடைய சுவாத்தியம் தனி சுவாத்தியம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சிலர் சொல்வார்கள் அதுக்கு சாரப்பாம்பு வராது, பாம்புகள் வராது என்று சொல்வார்கள். இன்னும் ஒன்று வேப்பம் பூ வடகத்துக்கு எடுத்துக்கொள்வார்கள். அந்த முற்றத்தில் நிற்கின்ற வேப்பம் பூவிலிருந்து வடகம் செய்தால் அது தனிச்சுவை என்று சொல்வார்கள். இன்னும் ஒன்று இந்த சிறு வயதில் நாங்கள் பாடசாலையில் ஒரு கைவேலை செய்யும் பொழுது எங்களுக்கு இந்த கம் பிசின் ஒட்ட வேணும்னு சொன்னால் வேப்பம் பிசின் எடுத்து தருவார்கள். அது போத்தலில் உங்களுக்கு தெரியும், இங்கு வந்த போத்தெல்லாம் நினைமா அதை விட்டெல்லாம் சரி 18 தருவார்கள். அப்படி ஒரு வாசம் இருக்கும். வேப்பம் பிசினிலே வந்து அப்படி ஒரு வாசம் இருக்கும். சிலர் வந்து இந்த வேப்பம் பழங்கள் பழுக்கின்ற காலத்தில் சிலர் வேப்பம் பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கின்றது.
அது ஒரு பச்சை கச்சலாகத்தான் இருக்கும். சிலர் அப்படியே நல்ல பழுத்த ஒரு கனிவான செங்கனியான பழத்தை எடுத்து அப்படியே வேக்கில் போட்டு சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஒன்று வேப்பங்குச்சியில் வந்து பல்லு துளை கொண்டே செல்வார்கள். ஆனால் இன்று வேப்ப மரங்கள் அநேகமான இடங்களில் இல்லாமல் போனது. இந்த யுத்த காலங்களில் பல மரங்கள் குண்டு தாக்குதலில் விமான குண்டு வீச்சுகளிலும் பல மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது சிலர் தாயமனுக்கு சென்று வரும் பொழுது அவர்களுடைய வீடுகளில் வந்து வேப்ப மரங்களை நட்டு கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய பயன்பாடு என்பது மிக உச்சம். விலைக்கு நாங்கள் கேட்டால் சிலரது வீடுகளிலே வேப்ப மரங்கள் நிற்கின்றது. நாங்கள் விலைக்கு போய் ஒரு பெரிய கதவுக்கு பலையாக இருக்க வேண்டும் என்று வேம்பு கேட்டால் வேம்பினுடைய அந்த விலை வந்து மிக உச்சமாக இருக்கின்றது. எனவே மரங்கள் எங்களுடைய வீடுகளில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய மரங்கள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்களும் சரி எங்களுடைய பெற்றோர்களும் சரி மிக சிறப்பாக பாதுகாத்து வந்தார்கள். ஒரு மரத்தில் தொர்ணண்டாலே அப்படி இருக்கும். ஏன் நாங்கள் வீட்டு முற்றத்திலே ஒரு பூவரச மரம் நிற்கும், அல்லது ஒரு முருங்கை மரம் நிற்கும், இல்லைன்ற ஒரு நாள் ஒரு சீமக்கிழவ மரம் நிற்கும். அதில் ஒரு கதியால் வெட்டுறாண்டாலே அவதான் கத்தியால் சரியாக வெட்டி இந்த கண்டபடியெல்லாம் பல வெட்டுகள் எல்லாம் வெட்ட விட மாட்டார்கள். ஒரு 2, 3, 4 வெட்டு வெட்டி போட்டு அதை மெல்லமாக வெட்டி எடுப்பார்கள். ஏன் முருக்க மரத்தில் நாங்கள் ஒரு ஆட்டுக்கு ஒரு குலை ஒடிக்க போகிறோம்னு சொன்னாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே தான் குலை ஒடிக்கலாம். மேலே ஒட்ட மட்டும் அந்த குருத்து மட்டும் இலைகளை ஒடிக்க விட மாட்டார்கள். அந்த அளவுக்கு பாதுகாத்து வந்தவர்கள். அதனால் தான் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 90கள் வரைக்கும் எங்களுடைய இயற்கை வளம் வந்து சிறப்பாக பேணி பாதுகாக்கப்பட்டு வந்தது. மக்களுக்கு கண்டபடி நோய்கள் எதுவும் வராது. சுவாத்திய பிரச்சனைகள் இல்லை, சிறப்பான சுவாத்தியமாக இருந்தது. வீதிகளெங்கும் மரங்கள், தேக்க மரங்கள், காட்டு தேக்குகள் எல்லாம் நடப்பட்டு வந்தன. அநேகமான 80-90களில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அநேகமான வீதிகளில் பார்த்தோம்னு சொன்னால் பல மரங்கள் நட்டிருப்பார்கள். வீட்டினுடைய அநேகமானவர்களுடைய வீட்டில் கிணத்தடியில் வந்து ஒரு நெல்லி மரம் நிற்கும், அல்லது பெருநெல்லி நிற்கும், இல்லை என்றால் ஒரு தேக்க மரம் கட்டாயமாகவே நிற்கும். கிணத்தடிக்கு சுத்தவர நிற்கின்ற சிறப்பான மரங்கள் வந்து ஒன்று வைத்திருப்பார்கள். இன்னும் ஒரு மரம் சண்டி மரம் அநேகமானவர்கள் வைத்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், தேக்கமில்லை போன்றே இருக்கும், ஆனால் மெல்லிய பச்சை நிறமான இலை நல்ல வறுக்கிறதுக்கு சிறப்பானதாக இருக்கும். சொல்வார்கள் சண்டி மரம் ஒன்று கிணத்தடி பக்கத்தில் நிற்கணும் நல்லம் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதே போல் தான் இப்பொழுது நாங்கள் பார்த்தால் பெருங்காணிகளில் இருந்த மிகப்பெரிய மிக காட்டு வேப்ப மரங்கள் இவைகளெல்லாம் அழிந்ததன் காரணமாக சில தொழில் செய்பவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அண்மையிலே ஒரு ஆய்வு சொல்லுகின்றது, இந்த காலங்காலமாக நாங்கள் எண்ணெய்கள் என்று பார்க்கும் பொழுது தேங்காய் எண்ணெயாக இருக்கலாம் சரி, நல்லெண்ணெயாக இருக்கலாம் சரி, அல்லது இழுப்பெண்ணெயாக இருக்கலாம் சரி, இதெல்லாம் செக்கில் தான் ஊற்றப்பட்டே வந்தது. செக்கில் ஊற்றப்பட்ட எண்ணெய்கள் மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இயந்திரத்திலும் ஊற்றுவதிலும் பார்க்க செக்கில் ஊற்றப்படுகின்ற எண்ணெய்கள் வந்து மிக சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவாத்தியத்துக்கு உகந்ததாகவும் இருக்கும். எனவே நாங்கள் கடந்த காலங்களில் போய் இந்த செக்கு ஊற்றுகின்ற தொழில் சார்ந்தவர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது, பண்டத்திற்பு, பிரான்பற்று, ஆனக்கோட்டை பகுதிகளில் நாங்கள் போய் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னபடியும் வந்து இப்பொழுது அவர் இயந்திரத்துக்கு மாறிவிட்டார்கள். ஒன்று இலகுவானது, நீண்ட நேரம் சுற்றி கொள்ளும். இல்லைன்னா செக்குக்கு வந்து 2 எருதுகள் பூட்டி சுற்றி கொண்டு வர வேண்டும். இன்னும் ஒன்று பாரம்பரியமிக்க செட்டினை பராமரிக்க வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதற்கான மரத்தினை எடுப்பதில் மிக சிக்கல்கள் இருக்கின்றது. எனவே மரங்கள் இல்லாத காரணத்தாலும் நாங்கள் மிஷினுக்கு இயந்திரத்துக்கு மாற வேண்டிய ஒரு கட்டம் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். சென்னையர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் உங்களை சந்திக்கலாம். இது ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோடு உறவாட. சிறிய ஒரு விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திக்கிறோம் நேயர்களே. நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேசுகின்ற விடயங்கள் இந்த மரங்களும் அதனுடைய முக்கியத்துவமும், மரங்களோடு எங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, மீண்டும் இந்த மரத்தினுடைய பெருமதி, அதனுடைய தேவைப்பாடு எவ்வளவு இருக்கின்றது என்பதை அண்மை காலமாக பலர் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பால்
பார்த்தோம்னு சொன்னால் பல எங்களுடைய அத்தியாவசிய தொழில் தேவைகளுக்கு வந்து இந்த மரங்கள் இல்லாததால் பல எதிர்வு கூறுகளை நாங்கள் கூற வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதில் இந்த எண்ணெய் ஊற்றுதல் எல்லோருக்கும் பிடித்த நல்லெண்ணெய் என்று சொன்னால் ஆனக்கோட்டை பண்டத்திருப்பு என்று சொல்வார்கள். 80ஆம் ஆண்டு காலங்களில் நாங்கள் அங்கே போனோம் என்று சொன்னால் அழகான செக்கு அப்படியே சுற்றி வரும். உங்களுக்கு தெரியும், பெரிய உரல் இருக்கும், ஒரு நடுவில் உரல் இருக்கும், ஒரு பெரிய துலா இருக்கும், 2 எருதுகள் வளையம் போட்டு வரும். சிறிய வயதில் நாங்கள் போகும்பொழுது எங்களை கொண்டு அந்த துலாவில் ஏற்றி விட்டார்கள்னு சொன்னால் நாங்கள் அந்த மாட்டை சூத்திரம் வளைப்பதை போல சுற்றி கொண்டு வர வேண்டும். மாடு சுற்றி கொண்டு வரும். எண்ணெயை ஊற்றும் பொழுது அந்த உலக்கை அச்சு உரலில் வரும்பொழுது அந்த புண்ணாக்கு என்று சொல்வார்கள், அல்லது அதனுடைய எள்ளுகளை அது சுற்றி வரும்பொழுது சத்தம் எல்லாம் போடும், மாடு இழுக்கின்ற சத்தங்கள். ஒரு காலை பொழுதில் அது ஒரு பார்ப்பதற்கு நேரில் ஒரு அழகாக இருக்கும், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். பல தடவைகள் அந்த துலாவில் ஏறியெல்லாம் நான் சிறுவதில் சுற்றி இருக்கின்றேன். இந்த மாடுகளை எல்லாம் கலைத்து வந்திருக்கின்றோம், வளைத்து வந்திருக்கின்றோம் செக்கினை சுற்றுவதற்கு. ஆனால் இன்று காலங்காலமாக பரம்பரையாக இந்த செக்கு ஊற்றுதல் தொழிலை செய்து வந்தவர்களிலிருந்து அவர்களுடைய இன்றைய தலைமுறையினர் அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அடுத்த தலைமுறையினருக்கும் இந்த தொழிலை செய்ய விருப்பம் என்று சொன்னால் இது ஒரு சிறப்பான தொழில் மட்டுமல்லாமல் அறிவி வருகின்ற ஒரு தொழிலும் கூட. அதில் ஒரு குடும்பத்தினை நாங்கள் பண்டத்திருப்பு மண்ணிலே ஐபிஎஸ் தம்முடைய ஊரோடு உறவாட அணியாக சந்தித்திருந்தோம். அதனுடைய காட்சி தொகுப்பு இது உங்களுக்காக. இந்த செக்கிழுத்தல் இந்த தொழிலை பரம்பரையாக நீண்ட காலமாக செய்து வருகின்ற ஒரு தம்பதிகளை சந்திக்க போகின்றோம். திரு கந்தையா அவர்கள், அல்லது இந்த இடத்துல வந்து சங்கர பிள்ளையர்களுடைய மருமகன் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. நாங்கள் இந்த தொழிலை காலங்காலமாக செய்து வரோம். நாங்கள் முந்தி இந்த செக்க மாட்டில் தான் ஊற்றி வந்தோம். இப்போ நவீனமயப்படுத்தி இப்போ லேண்ட் மாஸ்டர் கூட்டி இந்த செக்கு தொழிலை முந்தி இருந்ததை விட இப்போ நாங்கள் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி கொஞ்சம் கூடுதலாக செய்து வருகின்றோம். இந்த நல்லெண்ணெயை உற்பத்தி செய்து நாங்கள் இங்கே வீட்டில் இருந்து விற்பனை செய்கின்றோம். அடுத்தது கோல்டு சென்டரு, யூனியன், மற்ற பலசர கடைகள் போன்ற கடைகளுக்கும் கொடுத்து எங்கள் தொழிலை விருத்தி செய்து எங்கள் தொழிலை இப்போ மேன்மைப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இவ்வளோ ஞாபகம் இருக்கிறது, 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே சக்கிலே வந்து என்னுடைய தாயாருடைய தந்தையாருடன் வந்த காலங்களில் வந்து அப்பொழுது மாடு தான் சுற்றி வரும். இப்போ சிறுவிழா இருக்கும் பொழுது எங்களையெல்லாம் அந்த தொங்கலிலே இருத்தி விடுவார்கள். அப்புறம் தடி கொண்டு மாட்டை கிளைக்க வேண்டும். ஆனால் காலத்தை ஏற்ற வகையில் நாங்களும் மாற வேண்டும், எங்களுடைய தொழில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நீங்கள் இப்பொழுது இயந்திரம் மயமாக்கலில் வந்திருக்கின்றது. சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையார் மிகப்பெருமையான சங்கரப்பிள்ளை என்றால் எல்லோருக்கும் தெரியும். சரி, இப்பொழுது நீங்கள் எப்படி உணர்கின்றீர்கள்? இந்த உங்களுடைய செக்கு இழுத்தல் நவீனமயமாக்கப்பட்டிருக்கின்றது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது? நீங்கள் அந்த காலங்களில் பார்த்ததுக்கும் இப்பொழுது பார்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றது? அல்லது அடுத்த தலைமுறை எப்படி ஈடுபாடு இருக்கின்றது இந்த தொழிலே? ரெண்டால் அப்போ உதவி வேணும், மாடு வளைக்கிறதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆள். இப்போ பிள்ளைகள் படிக்கிறபடியே எங்களுக்கு உதவிக்கு மாக்கள் இல்லை. அதால் லேண்ட் மாஸ்டரே லேசாக இருக்குது. ஒரு ஆளை இவர் தனியவே நின்று செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் நான் மாறிதான்றது. மற்றபடி நேரம் மிச்சப்படுத்தும். மிஷின் என்றால் என்ன, மாடண்டா மாட்டை போட்டு அடித்து வெயிலுக்கு நின்று மாட்டை சுற்றி வர வேணும். இதண்டா மிஷின் தானே, லேசாக எங்களுக்கு தொழில் செய்யக்கூடியதாக இருக்குது. சரி, எருதுகளில் இருந்து இந்த இயந்திரத்துக்கு எத்தனை மாட்டை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள்? அப்போ 4 வருஷம் இருக்கும். அப்போ இது நாங்கள் போட்டுனது 2010. சரி, ஒரு நாளைக்கு நீங்கள் இயக்க விட்டால் ஒரு நாள் முழுக்க ஓடும், ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் முழுக்கலுமே ஓடும். ஆனால் நாங்கள் அப்படி நாள் முழுக்க விடுறே இல்லை. ஒரு 9 மணிக்கு துவங்கினோம்னா ஒரு 4 மணிக்கு உடனே படிப்படுவோம்.
சரி, இப்பொழுது இந்த எண்ணெய் ஊற்றுவது இயந்திரங்களில் வந்திருந்தாலும் இப்பொழுது மில் போன்ற இடங்களிலே வந்தாலும் அந்த இந்த முறையின்படி எண்ணெய் என்று சொன்னால் அது செக்கிலே தான் ஊற்ற வேண்டும் என்று காலங்காலமாக ஒரு முறை இருக்கின்றது. இப்படித்தான் நவீனமயப்படுத்தப்பட்டு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு வந்தாலும் சில பாரம்பரிய முறைகள் வந்து எங்களுடைய மண் பிறப்பில் அது பேணி பாதுகாத்து அந்த வழி தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இங்கே வந்து ஊற்றுவோருடைய மக்கள் தொகை எப்படி இருக்கின்றது? ஆனால் மிஷின் வந்தாலும் செக்கில் ஊற்றுற எண்ணெய்க்கு தான் கூடிய மவுசு இருக்கிறது கடைகளில். மக்களும் அதை தான் விரும்பி வாங்குறாரு. மிஷின் எண்ணெய் அவ்வளவு சந்தப்படுத்தலுக்கு குறைவு. நீங்கள் சொல்றீங்கன்னு சொன்னால் செக்கில் ஊற்றுற எண்ணெய்க்கும் இயந்திரத்தில் ஊற்றுகின்ற எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்கின்றதோ? சுவையிலோ தூள் வந்து இடிக்கிறதுக்கும் மெசிலில் திரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி செக்கில் ஊற்றுறது நல்ல வாசத்தன்மையாக இருக்கும். மெசிலியாண்டேக்கா அந்த வாசம் பெருசாக இருக்காது. சுவையிலையும் வித்தியாசம் இருக்குது. இப்பொழுது நீங்கள் அதாவது எருது மாடு பூட்டியும் நீங்கள் செக்கு ஊற்றி இருக்கின்றீர்கள். இப்பொழுது இயந்திரத்திலும் செக்கு ஊற்றி இருக்கின்றீர்கள். இந்த மகிழ்ச்சியான காலம் என்றால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? ஆனால் மாடு வீட்டில் நின்று அதை வளர்த்து எடுக்கிறது, அதோட நின்று மினக்கிறதுலேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் மிஷின்ன்றது எங்களுக்கு வேலை சுகம். நம்ம இனி மாடை களைச்சும் போம், அதை போட்டு வறுத்துறதும் எங்களுக்கு ஒரு கஷ்டம். அது பாவம் பழிதான். அது இது எங்களுக்கு இப்போ இலகுவாக தான் இருக்குது. ஒருக்கா செக்கில் இந்த எள்ளை போட்டால் அளவுரமாக தேங்காய் எண்ணெய்க்கு தாங்க செங்காய் சொன்ன போட்டால் எவ்வளவு மணி நேரம் செல்லும்? அது முழுமையாக எண்ணெயாக வெளியில் எடுப்பதற்கு முழுமையாக எடுக்கின்ற நேரம் அவ்வளவு? 2 மணி நேரம் எடுக்கும். 2 மணி நேரம். நல்லெண்ணெய் பொறுத்தவரையில் வந்து ஒரு நாளைக்கு அன்னளவாக நீங்கள் எத்தனை லிட்டர் ஊற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது? லிட்டரில் நாங்கள் போத்தல் கணக்கு தான். போத்தல் என்றால் ஒரு நாளைக்கு 40 போத்தல் ஊற்றலாம். இப்போ எங்களை இதுக்கு கூடாமல் ஊற்றலாம். ஆனால் இப்போ நாங்கள் ஊற்றுறதா அப்படி தான் ஊற்றலாம். அதாவது இயந்திரம் செக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு ஓய்வை கொடுத்து நீங்கள் பார்க்கின்றீர்கள். சரி, உங்களது பிள்ளைகளை சொல்லுங்கள். இப்பொழுது பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பல்கலைக்கழகத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஈடுபாடு எப்படி? இதோட ஒரு விருப்பம் இருக்கின்றதா இந்த செக்கு இது என்பது? இப்போ எல்லோரும் எல்லா தொழிலும் செய்வார்கள். ஆனால் இந்த தொழில் என்பது எல்லோராலும் செய்ய முடியாத, பொறுமை வேண்டும், காத்திரமான ஒரு தொழில். சரி, உங்களது பிள்ளைகளுக்கு இப்பொழுது பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தொழில் மீது விருப்பம் இருக்கின்றதா? அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? மகனுக்கு இப்போ அவருக்கு முடிஞ்சுது. இப்போ 4 மாதம் அவருக்கு முடிஞ்சது. இன்னும் கன்வகேஷன் நடக்கையில். ஆனால் அவர் கேம்பஸ் கிடைச்ச உடனே அப்பாவுக்கு சொன்னவர் பேசாமல் நான் இந்த தொழிலே செய்யலாம், நிறைய காசுகள் படிப்புக்கெல்லாம் செலவழியும் அப்பா அப்படி இப்படியான்னு சொல்லி நிறைய செலவழிஞ்சு போச்சுது. ஆனால் அவருக்கு இந்த தொழில் செய்ய விருப்பம். அவர் எந்த பல்கலைக்கழகம் என்ன படித்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது? அவர் ராமா படித்தவர், அங்கே மட்டக்களப்பு விடானந்தர். அற்புதமான ட்ராமா அண்ட் தியேட்டர், அற்புதமான ஒரு கலை. சரி, சொல்லுங்கள், இந்த இடப்பெயர்வு காலத்தில் இதெல்லாம் என்ன செய்தீர்கள்? இந்த இடம்பெயர்ந்தோடைய காலங்களில் இதெல்லாம் செக்கில் என்ன? நாங்கள் இடம்பெயர்ந்த காலத்தில் இந்த செக்கை கொண்டு கோப்பாயில் ஓடினாங்க. இப்போ கோப்பாயிலேருந்து மிசாலையில் கொண்டே போட்டாங்க. இப்போ அங்கேருந்து திரும்பி இங்கே வந்து சில இந்த செக்கிலே மாற்றங்கள் இருக்கின்றதா? அல்லது இந்த இடப்பெயர்வால் பழுதுபட்டு உடைந்து அப்படி மாற்றம் இருக்கின்றதா? இல்லை இதே செக்கு தான்? அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெடிச்சுப்போம். மரம் தான் வெடிச்சுப்போம். பேருந்து புதுசாக போடுவோம். இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இந்த பகுதியை துலாவ் என்று சொல்லிக் கொள்வோம். இதை எப்படி அழைப்பார்கள்? இது செக்கு. மேல் உள்ளது அது உலக்க. அதை கொழுக்கி என்று சொல்லுவோம். இப்போ இது வந்து எத்தனை தலைமுறை? இதை நாங்கள் இருக்கின்ற செக்கு வந்து எத்தனை தலைமுறை? இதோ காலம் அவ்வளவு. இது அதான் நான் சொன்னது. என்னென்னு கேட்டாலும் இந்த தேவனவை பொறுத்த மரம் தானே. அது எவ்வளோ காலம் மட்டும் சொல்லிடல. அது சின்ன நேரம் 2 வரைக்கும் பாய்க்கும், 3 வரைக்கும் பாய்க்கும், 4 வரைக்கும் பாய்க்கும். அந்த மரத்தின் தரத்தை பொறுத்த. மழை காலத்தில் எப்படி இருக்கும் இந்த தொழில் வந்து? மழை காலத்தில் கஷ்டம். மழை காலத்தில் நீங்கள் இதற்கெல்லாம் ஓய்வு எடுத்து விடுவீர்கள், எல்லாம் மூடி கட்டி எல்லாம் ஓய்வு எடுத்து விடுவீர்கள். அந்த காலத்தில் என்ன வீட்டில் என்ன செய்வீர்கள்? அந்த அடுத்த கோடை காலத்துக்கான எண்ணெய் ஊற்றலுக்கான தயார்படுத்தல் இருக்குமா? தயார்படுத்தல் இருக்கும். ஆனால் மாரியண்டைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியும் வச்சிருப்போம். ஏன்னா மாரி நேரத்தில் ஊற்றுறது குறைவு தானே. மழையண்டா ஊற்ற மாட்டோம். வெயில இருக்கிறது கொஞ்சம் எங்களோட தொழில கொஞ்சம் கஷ்டம். மாறி நேரம். இதை விட்டு விவசாயம் செய்கின்றீர்களோ? விவசாயம் காணி இருக்குது. இப்போ மகன் வந்து தான் அவர் கொஞ்சம் தென்னை அளவு நட்டுருக்குறேன். உதவி இல்லை தான். அவர் தான் வந்து தோட்டங்களை திருத்தி கொஞ்சம் தென்னை நட்டுருக்குறார். இப்போ காணி இருக்குது, 10 பிறப்பு காணி இருக்குது. தோட்டம் செய்யலாம். பார்ப்போம் அவருக்கு இங்கேனுக்கு எங்கேயும் வேலை கிடைச்சதா இருந்தால் ஓய்வு நேரங்களில் போய் அதை செய்யலாம். மற்றபடி எங்கள் 2 பேராலையும் செய்யலாம். இதே எள்ளு கழுவி இது எங்கத்தான் நேரம் சரி, மற்றவர்களோடும் செய்ய நேரம் பெறாது. இந்த பகுதியில் பிரான்பெற்ற பகுதியில் சுமாராக எத்தனை செக்கு ஆலைகள் இருக்கின்றது? இப்போ ஒரு 20 செக்காலே இருக்குது.
இப்போ இலங்கையும் தாண்டி உலக ரீதியிலே நாங்கள் பார்த்துக்கொண்டால் எண்ணெய் செக்கு அல்லது நல்ல எண்ணெய் என்று சொன்னால் அதை சொல்வார்கள் பிரான் பற்றி தான். எத்தனை இடங்களில் எண்ணெய் ஊற்றப்பட்டு வந்தாலும் எல்லாரும் சொல்வார்கள் சிறப்பான நல்ல எண்ணெய் சொன்னால் அது பிரான் பற்றி தான். என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்ன காரணம் என்றால் எங்கெண்டிய அகலில் அதில் எல்லாம் கொஞ்சம் அந்த தொழிலை வடிவாக செய்கிறார்கள் எல்லாம் கழுவி அந்த என்னென்ன அந்த சப்பி அதை எடுத்து அந்த கசப்பு இல்லாமல் அப்படி அந்த வடிவாக செய்கிறபடியால் அந்த எண்ணெய் கொஞ்சம் என்ன வியாபாரத்துக்கு கொஞ்சம் மவுசாயிருக்கு. எந்தெந்த இடங்கள்லேருந்து எள்ளு எல்லாம் இங்கே வந்து வரும்? எள்ளு சிங்கள நாள்லேருந்து தானே வருது. அங்கேருந்து தான் கூடுதலாக தான் மற்ற கேட்குற அங்கேருந்து தான் கூடுதலாக வருது. எங்கள் செக்கில் ஊற்றப்பட்ட எண்ணெயினுடைய சந்தைப்படுத்தல் எப்படி இருக்கின்றது? ஆக்கள் தேடி வருவார்களா வியாபாரிகள், அல்லது நீங்கள் கொண்டு சென்று விற்கின்ற முறையும் இருக்கின்றதா? இல்லை, ரெண்டும் இருக்குது. ஆக்கள் தேடியும் வந்து வாங்க வேணும். நாங்கள் கூடுதலாக கொண்டு தான் போய் வைக்கிற கடைகளுக்கு. சரி, நல்லது. இன்றைய ஐபிஎஸ் தமிழுடைய ஊரோட நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சியுமே. ஐபிஎஸ் தமிழும் மிக்க ஒரு பெருமை கொள்கின்றது. காரணம், இந்த செக்கு என்பது எங்களுடைய தாயக மண்ணினுடைய அடையாளங்களில் ஒன்று. அதனை அழிந்து விடாமல் எத்தனை பிரச்சனைகள் இடப்பெயர்கள் மத்தியிலும் அதை காத்திரப்படுத்தி தொடர்ந்தும் அந்த தொழிலை செய்து வருவதில் உங்களை நாங்கள் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஊரோடு நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொள்ளும். இப்பொழுது இந்த வேலைப்பாடுக்கு மத்தியிலும் ஒரு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த ஐபிஎஸ் தமிழ் நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்தும் உங்களுடைய தொழில் சிறப்பாக அமைய ஐபிஎஸ் தமிழுடைய நேயர்கள் சார்பிலும் ஐபிஎஸ் தமிழுடைய குடும்பம் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. அடிக்கடி ஐபிஎஸ் தமிழுடைய நிகழ்ச்சிகளில் பேசப்படுகின்ற ஒரு சொல் சங்கடன் கடல். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்கணும். ஒரு வீதியோடு ஒரு கேட் இருக்கும், ஒரு வீட்டினுடைய வாசல் கேட் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே ஒரு 2 கூடாரம் போட்டிருக்கும். இதுதான் இதன் அழைப்பார்கள் சங்கடன் படையார். நீண்ட தொலைவிலிருந்து இந்த வீதியால் பயணம் செய்பவர்கள் இளைப்பாறுவதற்காக 2 பக்கத்தில் இந்த குந்திலே கட்டப்பட்டிருக்கின்றது. இதுதான் சங்கடன் படலை என்ற சொல்லுக்குரிய அமைப்பு இது. நேர்களே, இந்த சங்கடன் படலை எங்களுடைய தாயக மண்ணினுடைய அடையாளங்களில் ஒன்று. எல்லா இடங்களிலும் இதை நாங்கள் பார்த்துக்கின்றோம். ஆனால் இந்த இடம்பெயர்ந்த காலங்களில் இவற்றில் பல இல்லாமல் போயின. இதனுடைய அமைப்பு வீதி ஓரத்திலே இருக்கும். 2 குந்துகள் கட்டப்பட்டிருக்கும். மேலே ஓட்டினால் ஒரு கூரை போட்டுப்பட்டிருக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த ஓலையாக இருக்கும். அதான் இந்த கேட் இருக்கும். இந்த கேட்டில் இருந்து 50 தூரத்துக்கு மேலாக அல்லது கிட்டத்தட்ட இந்த வடவனுடைய வீடு இருக்கும். பழைய காலத்து ஒரு நாட்சார் வீடு இருக்கும். அதிலிருந்து இங்கே முன்பக்கமாக வந்தால் இதிலே, எனவே அவர் நடந்து போவதற்கு ஒரு 50 மீட்டர் தூரம் நடக்க வேண்டும். இதில் இந்த குந்து கட்டப்பட்டிருக்கு. கேட் போட்டிருப்பார்கள். ஒரு பானையிலே தண்ணீர் இருக்கும், குளிரக்குள்ள. இந்த வீதியால் நீண்ட தூரங்களில் இருந்து பயணம் செய்பவர்கள் இதில் வந்து அமர்ந்திருந்து இளைப்பாறை சைக்கிளோ அல்லது வண்டியிலோ இதில் விட்டுவிட்டு தண்ணீரை குடித்து விட்டு வெயிலுக்கு இந்த 2 குந்துகளிலும் இருந்து கதைத்து பேசி இளைப்பாறை செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தருகின்ற இடம்தான் இந்த சங்கடன் படலை. இந்த சங்கடன் படலையை இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஊரோடு உறவாட பதிவாக்குவதில் பெருமிதம் கொள்கிறேன். நேர்களே, ஊரோடு உறவாட நிகழ்ச்சி இன்னும் ஒரு விடயத்தை பதிவாக்குகின்றனர். எங்களுடைய முன்னோர்கள் முன்னைய காலத்திலே பொது சேவைகள் பலவற்றை ஆற்றியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக வீதியோரத்தில் இருக்கின்ற ஆலயங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய சேவையினை ஆற்றியது. அதில் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், வீதியோரத்திலே அந்த வீதியால் போய் வருபவர்கள் பயணிப்பவர்கள் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு கிணற்றடி அமைத்திருப்பார்கள். அதற்கு பக்கத்தில் போட்டி இருக்கும் இந்த உறிஞ்சிக்கல். நான் இருக்கின்ற உறிஞ்சிக்கல் என்பது இந்த கால்நடைகள் இதில் தண்ணீரை குடித்துவிட்டு தங்கள் உடலை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக இதில் வந்து உறிஞ்சுவதற்காக வைக்கப்பட்டதான் இந்த உறிஞ்சிக்கல். பல நேரங்களில் பல நிகழ்ச்சிகளில் பேசப்பட்ட ஒரு சொல்.
பலருக்கு இதனுடைய உருவம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம், இதுதான் அந்த மாவு. நல்லதினர்களே, அந்த காட்சி தொகுப்பினை பார்த்திருந்தீர்கள். அது நாங்கள் தாயக மண்ணிலே சந்தித்திருந்தோம். இன்று அந்த செக்கு தொழிலும் அதனுடைய பயன்பாடு பற்றியும் அவர்கள் அழகாக எடுத்து சொல்லியிருந்தார்களே. இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய மரபலங்கள் அதனுடைய பயன்பாடு பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். பல விடயங்களை அது உங்கள் மனதில் ஞாபகங்களை மீண்டும் தூண்டியிருக்கும். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிய அனுசரணையாளர்களோடும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பிரபு, ரஜந்தன், தினேஷோடு விடைபெறும் நான் சுப்பிரமணியம் சுதர்சன். இது ஐபிஎஸ் தம்முடைய ஊரோடு உறவாட.